மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நாம் தமிழர் கட்சியை சுற்றியலும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் அக்கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக். அவருடன் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பேச்சாளர் இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தற்போது நம்முடன் இருக்கிறார். அவர் வேதாரண்யத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரிடம் இந்த மாநாடு குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நாம் கேட்போம். சார் வணக்கம். ஒரு திமுக அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு வந்து மாநாடு தேவைப்படுகிறது, மக்கள் எங்கள் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு. கூட்டணி கட்சிகளுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு கூட்டணியில் இவ்வளோ இடம் கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி நாங்களோட எங்களோட கூட்டத்தையும் எங்களோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டுறோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் தேவைப்படுது? தனித்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இது போல பிரம்மாண்ட மாநாடுகள் ஏன் தேவைப்படுது? நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை போர் முழக்கமிட்டு சொல்கிற மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் போல் அடிக்கடி நாங்கள் மாநாடு போட்டதில்லை. 2010 மே 18 நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாற்றப்பட்ட மாநாடு. அதற்கு பிறகு 2015 இதே திருச்சியில் வந்து எடமலைப்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டு நம்ம கொள்கை பிரகடனம் செஞ்சு களத்துக்கு போனோம். அதுக்கு பிறகு இப்போ தான் அந்த மாநாடு போடுறோம். இடைப்பட்ட காலகட்டங்களில் தண்ணீர் மாநாடு, மலைகளை மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, ஆடு மாடுகளை மாநாடு அப்படின்னு போட்டாலும் தமிழ்நாட்டு அரசியலில் போடப்பட்ட மாநாடுகளை ஒத்த மாநாடு இல்லை, அது வேறு மாதிரி ஒரு கருத்து பரவல். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு ஊடகங்களையும் திருப்புகிற ஒரு மாநாடாக இருக்கும். ஏன்னா ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோடு அணுகுதுங்கிற ஒரு மனக்குறைகளுக்கு உண்டு. இங்கே சண்டைங்கிறது வந்து தத்துவத்துக்கு தான் சண்டை. திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற தத்துவத்துக்கிடையே தான் சண்டை. அரை நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு கெடுத்த திராவிட கட்சியில் ஒருபுறம் இந்த மண்ணின் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மீளெழுச்சி கொண்டு ஒரு அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்புறதுக்காக நாம் தமிழர் படையாக ஒரு பக்கம். இந்த திராவிட தமிழ் தேசிய சண்டையை அறிவிக்கிற ஒரு போர் பிரகடனம் போல் இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை வந்து அண்ணன் சீமா அறிவிக்க இருக்கிறாங்க. அதே போல் வந்து 117 தொகுதியில் பெண்கள், 117 தொகுதியில் ஆண்கள், ஒரு திருநங்கை வேட்பாளர் உட்பட புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வந்து தேடி பிடிச்சி வாய்ப்புகளை தர்றோம். நாவிதர், சலவை தொழிலாளி, வண்ணார், கொய்வர் போன்றவர்களுக்கு. அதே போல் வந்து பொது தொகுதிகளில் ஆதி தமிழர் நடத்துகிறோம். இப்படி சமூக அடிப்படையில் வேட்பாளர் நடத்தி எளிய பின்புலம் கொண்டவங்களை வந்து வேட்பாளர்களாக நடத்தி நாம் வெற்றி பெற போகிறோங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். அதனால் இந்த மாநாடு தேவைப்படுது. திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பணம்ங்கிறது ஒரு பெரிய பொருட்டு இல்லை. அதனால் அடிக்கடி மாநாடு போடுவாங்க. தேர்தல் நெருக்கத்தில் 2 மாதம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை மாநாடு போடுவாங்க. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பேர வலிமையை கூட்டுவதற்காக மாநாடு போட்டு தலைக்கு விலை பேசி இவ்வளோ பேர் இருக்கோம், இவ்வளோ சீட்டு கொடுங்க, இவ்வளோ நோட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்கு அந்த தேவையில்லை. நாங்கள் வேட்பாளர்களை அறிவித்து மக்கள் மத்தியில் அறிவித்து நாங்கள் வெளில போகிறோம்னு சூழ்நிலைப்பதற்கான ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு தேர்தலும், அதாவது 1% ஆரம்பித்து 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கீங்க. அது ஒரு மாற்றமாக இருந்தாலும் கூட தொடர் தோல்விகள் ஒரு மாதிரி சலிப்பூட்டலையா? தொடர்ச்சியாக நம்ம வந்து மக்கள் களத்தில் நிற்கிறோம், மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்குள்ள விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் அந்த மக்கள் வந்து மற்ற கட்சிகளை அங்கீகரிக்கிற மாதிரி நம்மளை முழுமையாக அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற கோபம் இருக்கா? அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுத்துதா சில நேரங்களில்? இல்லை, மக்கள் நம்மளை போதுமான அளவுக்கு அங்கீகரிக்கலைங்கிற மனக்குறையும் வருத்தமும் இருக்குது. அது எப்பயும் இருக்குது. ஆனால் அது சலிப்பையோ ஒரு அயற்சியோ ஒரு வந்து விரக்தியோ தரலை. ஏன்னா இந்த பயணம் பாதைங்கிறது நம் திட்டமிட்டு தீர்மானித்து தொடங்கப்பட்டதில்லை. இந்த இனம் வீழ்ந்துருச்சு, அழித்தொழிக்கப்பட்டுச்சு, உரிமைகள் இழந்துட்டோம். அதை மீளெழுச்சி கொள்ள செய்வதற்கு இந்த அரசியல் தேவைப்படுது. அதனால் இந்த பயணம் தொடங்குகிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்குறப்ப நாம் தமிழர் இயக்கமாக இருந்தால் அப்புறம் கட்சியாக பரிணமித்து அப்புறம் கட்சியை தொடங்கின பிறகு 6 ஆண்டு கழித்து தான் தேர்தல் காலத்துக்கு வந்தோம். 2016, 19, 21, 24 4 பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்னு கலங்கண்டிருக்கோம். இதில் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிர்ச்சி வண்ணம் இருக்குது. இங்கே வந்து ஜெர்மனி போன்ற நாடுகள் இருப்பது போல் விகிதாச்சார பிரதித்துவம் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 25 பேராவது சட்டமன்ற உறுப்பினர் கிடச்சிருப்பாங்க. கெடுவாய்ப்பாக அந்த முறை இல்லை. அப்போ இங்கே வந்து 20 விழுக்காடுக்கு மேலே வாக்களை பெற்றால் தான், ஒரு தொகுதியில் பெற்றால் தான் அது சட்டமன்ற உறுப்பினராக மாறுங்கிற சூழல் இருக்குது. இப்போ நாங்கள் 1.1 தொடங்கி 8 வந்துட்டோம். இந்த தேர்தல் காலத்தில் 25 விழுக்காடை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவோம், அதிகாரத்தை நோக்கி நகர்வோங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக களத்தில் உழைக்கிறோம்.
இதை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்ச விலகலாம் போட்டிடுவீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் இன்னொரு கட்சி தலைமை ஏற்றுக்கிட்டு தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் தலைமை ஏற்று தத்துவத்தை ஏற்று ஒரு அப்பழுக்கற்ற ஆற்றல் ஒரு புதிய சக்தி வருது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அதற்கான இங்கே புறச்சூழல் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஊழல் கரைபிடிந்த கட்சிகள், மக்களுக்கு துரோகம் விளைவிச்ச கட்சிகள். அவங்களோட சேர்ந்து அந்த பாவ மூட்டை எங்களால் சுமக்க முடியாது. எங்கள் பாதை பயணம் தனித்துவமானது. 2010 மே 18 மதுரை மாநாட்டில் வந்து திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட ஒட்டுமுள்ள உறவுமுள்ள தேர்தல் உடன்பாடுலாம் அறிவித்தாங்க. அந்த முடிவை நீச்சியாக தான் நம்ம இந்த தேர்தலில் தனித்து களம் காண்றோம். எங்களுக்கு இது அயற்சி தரலை, மாறாக உற்சாகத்தை தருது. திரும்ப திரும்ப வந்து இந்த நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகாமல் கரைபிடிந்த கரங்களோடு கைகோக்காமல் தனித்து நிற்கிறப்ப ஒரு திமிரும் ஒரு உற்சாகமும் ஒரு தலைநிமிரும் இருக்குது. அதாவது மற்ற கட்சிகள்லாம் தனிப்பட்ட அரசியல் அபிலாசிக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். இங்கே திமுக, அதிமுக, மதிமுக எல்லாம் தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்களால் தோன்றிய இயக்கங்கள். திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும். அதே போல் இங்கே ஐயா விஜயகாந்த், ஐயா கமலஹாசன், ஐயா விஜய் போன்ற கட்சியோட எல்லாமே தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாசிக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாசிக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்களில் தமிழ் தேசியனத்தோட அரசியல் அதுதான் இது. இந்த மாநாடுங்கிறது ஒரு கட்சிக்கான மாநாடு அப்படின்னு பார்க்கக்கூடாது. தமிழ் தேசிய இனத்தோட கொள்கை திருவிழா, தமிழ் தேசியனத்தோட அரசியல் எழுச்சி மாநாடு அப்படி தான் பார்க்கணும். அதனால் இந்த மாநாட்டுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அவங்களை கடந்து பொதுவான மக்கள் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு மாற்று கருத்து இருக்குது, ஒரு விமர்சனம் இருக்குது, ஒரு முரண்பட்ட புள்ளி இருக்குன்னா கூட அவங்க கூட வந்து பாருங்கள், ஒரு மாநாடு தான் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். நாங்கள் 1,00,000 பேர், மிக குறைந்து 5 லட்சம் பேராவது கூடுவாங்க. மிக குறைந்தது 5 லட்சம் பேர். நாங்கள் 5 லட்சம் பேர் கூட்டினாலும் அக வணக்கம் அப்படின்னு அறிவிக்கிறப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாக இருக்கும். அதே சமயத்தில் வீர வணக்கம் அப்படி முழக்கம் வர்றப்ப 5 லட்சம் பேர் இருந்தாலும் 5 லட்சம் பேரும் ஒரே மாதிரியாக முழக்கமிடுவோம், ஒற்றை குரலில் முழக்கமிடுவோம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து ஒழுங்கு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, நேர்த்தி இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான். மற்ற கட்சிகளுக்கு வந்து மாநாடு போட்டால் காவல்துறை போய் ஒழுங்கு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஓரமாக உட்காந்துக்கிட்டு அவங்க ஓய்வு எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, நாங்களே ஒழுங்கு செய்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு ஒழுங்கு கட்டுக்கோப்போடு கூடிய ஒரு கொள்கை பிரகடன மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாட்டில் வந்து 234 தொகுதியிலையும் போட்டியிடுற வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. நிறைவாக அண்ணன் சீமான் போட்டியிடுற தொகுதியும் அறிவிப்பாங்க. அதனால் இதுக்கு பிறகு மற்ற கட்சிகள்லாம் இப்போ திமுக, அதிமுகவெல்லாம் இன்னும் கூட்டணி நிறைவு செய்யலை. அதுக்கு பிறகு இடங்களை பங்கீடு செய்து கொள்வதில் முரண்பாடு வரும். அப்புறம் அதெல்லாம் சிக்கல் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்சு போட்டி அறிவித்து வேட்பாளர் அறிவித்து இன்றைக்கி நாங்கள் பயணம் தொடங்கிட்டோம். அதனால் நாங்கள் களத்தில் எல்லாரோட முந்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.